இனியோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் அப்ல இருந்துச்சு. அங்கிருந்து ஒரு பாசிட்டிவா தொடங்கின மார்க்கெட் ஒரு கிளியர் அப் ட்ரெண்டை கொடுத்து மார்க்கெட் முடிகிற வரைக்குமே கன்டினியூ ஆச்சு. மார்க்கெட் வந்து முடியும் போது மட்டும் ஒரு சின்னதாக ஸ்ட்ரகிளோட முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பையருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பையர். நம்ம ட்ரேட் எம்பையரில் 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது அக்டோபர் 22 மார்னிங் 10:30 ஈவினிங் 6:30 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரேட் எம்பையரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு கேப் அப்ல இருந்துச்சு. மேலே வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு ஹையர் ஹை கொடுத்து ஒரு ஹையர் லோவையும் அங்கிருந்து திரும்ப ஒரு ஹையர் ஹை திரும்ப ஒரு ஹையர் லோவை கொடுத்துட்டு அண்ட் 1 o'clock அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹையர் ஹையை கொடுத்தது, திரும்ப ஒரு ஹையர் லோவை கொடுத்து ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேலன்ஸுக்கான ரிப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ரெண்டுமே அதிகமாக இருக்குது. இந்த இம்போர்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு செப்டம்பர் மந்தோட ரிப்போர்ட்டை பொறுத்தவரை. அண்ட் ட்ரேட் பேலன்ஸ் அப்படிங்கிறது இதனாலே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ -23 இருந்தது, இப்போ 32 மைனஸில் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது மிகப்பெரிய நெகட்டிவாக நம்ம பார்க்குறோம். அதனாலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ்ல கீழே விழுந்ததையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு சின்னதாக சஸ்டெயின் ஆகிட்டு மேலே வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். நியர் 25,323 முடிச்சிருக்காங்க. அரௌண்ட் 178 பாயிண்ட் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, போது 25,200க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,325 வரைக்கும் போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறோம். 25,325 பிரேக் பண்ணுச்சுன்னா 25,576 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதும், சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் சப்ளை ஜோன் 2 வரைக்கும் போகும், அது ரிஸ்கான ஏரியாக்குள்ளார இருக்குது அப்படின்றதும் நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்து எக்ஸாக்டாக போய் அதை ரீச் ஆகிருக்கிறதையும் பார்க்குறோம். ஸோ நியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.71% ஒரு பெரிய பாசிட்டிவோட முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதோட ப்ரைஸ் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ 1.24 மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம். ஓவரால் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது புட் ரைட்டர் டாமினேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால மார்க்கெட் பாசிட்டிவ்ன்றதான் கன்ஃபார்ம் பண்ணலாம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பிசிஆர் அண்ட் ஓவரால் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்குது அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். அண்ட் இன்னையோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை புட் ரைட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இதோட ரேஷியோ பார்க்கும்போது நாளைக்கு வந்து கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் நாளைக்கு கீழே வருமோ அப்படிங்கிற டவுட் கொடுக்குது. ஏன்னா இந்த ரேஷியோ மார்க்கெட் இந்த மாதிரி மாறி மாறி நடக்கும்போது உங்களுக்கு ஒரு நாள் நெகட்டிவும் ஒரு நாள் பாசிட்டிவும் நடந்திருக்கிறது நம்ம பாஸ்ட்டில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பாசிட்டிவ் நாளைக்கு நெகட்டிவ்ல செல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். எனிவே இப்போதைக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்குது அப்படிங்கிறதையும் இதை நம்ம இப்படியே கன்க்ளூட் பண்ணாமல் டெக்னிக்கலாக பார்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரி அப்படிங்கிறது கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு பாசிட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதோட கண்டினியூஷன்ஸ் யூஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அதோட கண்டினியூஷன் எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன கேப் அப்ல இருந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ்ல இருக்கலாம் அப்படிங்கிறதும், அது ரொம்ப தூரம் போகாது அப்படிங்கிறதும், கீழே வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படின்னும் போது கேப் அப்ல ஓப்பன் ஆகி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது யூஎஸ்லையும், நம்மளோட இந்தியன் மார்க்கெட் அப்படிங்கிறது அல்லது ஏஷியா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் ரெண்டுமே நாளைக்கு கீழே இறங்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிறோம். எனிவே இதை டெக்னிக்கலாக பார்த்து புரிஞ்சுக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல 4 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்றோம். இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் இடையில இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ்ல இருந்து மேலே போகுமா அல்லது கீழே வருமா அப்படின்னு மெஜாரிட்டி பார்க்கும்போது பிரைஸ் வந்து மேலே போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதும், அது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்ததான் வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம ஐடென்டிஃபை பண்ண விஷயமா இருக்கு. அது நியர் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 25,437 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அகைன் இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட். அதன் பிறகு வந்து பார்த்தோன்னா ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்மேஷனாக கொடுத்து அப் டு வந்து பார்த்தோன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கக்கூடிய 25,700 போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்கு.
சப்போஸ் இந்த மார்க்கெட் மேலே போகாமல், அதாவது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணாமல் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிடுதுன்னு வச்சுக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகிடுது. அப்படின்னும் போது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,218 இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இருந்தாலுமே இது டிமாண்டபிள் ஏரியா அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அதாவது மார்க்கெட் இந்த இடத்த விட்டு பிரேக் பண்ணி கீழே வந்தாலுமே அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால மேலே தான் போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா தான் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும், இது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 25,059 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதும் நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. அண்ட் இந்த டிமாண்ட் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் 2க்கு போகுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு பெரிய ஜோன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாமினன்ட் அல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 4க்கு போகலாம். அண்ட் 25,007 வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துலேருந்து டிமாண்ட் தான் கிரியேட் ஆகுது, திரும்பவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலாக சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும் அப்படிங்கிறதும், டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே வரும் அப்படிங்கிறதும், கீழே வந்தாலுமே நிறைய டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்கிறதுனால மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய வியூ ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். இதை பார்த்து யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது. இதை வந்து கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்துக்க வேண்டாம். இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கேப் அப்பில் இருந்துச்சு. மேலே போனது அதே மாதிரியே ஒரு ஹையர் ஹையை கொடுத்து திரும்ப ஒரு ஹையர் லோவை கொடுத்து அங்கிருந்து ஒரு ஹையர் ஹையை கொடுத்துருந்தாங்க. அகைன் வந்துட்டு சின்னதாக ஒரு ஹையர் லோ தான், திரும்ப ஒரு ஹையர் ஹையை கொடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஹையர் லோவை கொடுத்து மார்க்கெட் முடிச்சிருக்கிறது பார்க்குறோம். ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரு கிளியர் அப்டெண்டை கொடுத்து மார்க்கெட் முடியும் போது மட்டும் ஒரு சின்ன ஸ்ட்ரகிளோட முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். நியர் 56,800 இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. அரௌண்ட் 300 பாயிண்ட் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போகிறதுக்கான டைரக்ஷன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லணும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அப்டெண்டை கிரியேட் பண்ணி இதோட ப்ரைஸ் டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 57,025 இந்த ரேஞ்சை போய் டச் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ்லேருந்து மேலே தான் போகணும் அப்படிங்கிறதும், இதில் ஒரு அப்டெண்ட் நடக்கும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்த்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்த்துருக்கோம். அண்ட் அது வரைக்கும் போகலனாலுமே அதுக்கு நியர் வர போயிட்டு திரும்ப கீழே வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். அதோட கண்டினியூஷன் திரும்பவும் இருக்க போதா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜோன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 57,000ல் அதிகமான கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சிருக்கோம். இதை பிரேக் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா சொல்லிகிட்டே வரும். ஸோ அதே மாதிரி இந்த பிசிஆர் ரேஷியோ அப்படிங்கிறது 1.07 அப்படிங்கிறது இருக்குது. ஓவராலாக மார்க்கெட் சைட்வேஸ் தான் அப்படின்றத கன்க்ளூட் பண்ணணும். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போதும் நமக்கு அதான் தெரியுது அப்படின்றதையும் பார்க்குறோம். ப்ளஸ் அடிஷ்னலாக இந்த 57,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஸோ இன்னையோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதும், அண்ட் கால் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்துக்க முடியுது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடுக்கு இன்னைக்கு மாறி இருக்க மாதிரி இருந்தாலுமே ஓவராலாக சைட்வேஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்க போகிறோம். இதோட சேர்த்து டெக்னிக்கலாக பார்த்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிறது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்படின்னும் போது இமீடியட்டாக மேலே போகுமா அப்படின்னு பார்த்தோம்னா சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போகும் அப்படிங்கிறதும், இதில் ஒரு சின்னதாக ஒரு அப்ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 57,082, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரகிளோட ஒரு சின்ன ஒரு ஹையர் லோவை கொடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ட்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 57,700 வரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும். பட் இது போகிறதுக்கு ஒரு 2 நாட்கள் எடுத்துக்கும் அப்படிங்கிறதும், பட் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இது மேலே போகிறதுக்கான வியூவாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு கீழே இறங்குச்சுன்னா, அதாவது டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 56,705 இதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் திரும்பவும் கீழே இறங்கலாம். அது கீழே இறங்குச்சுன்னா கூட இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டிமாண்ட் 2 அப்படிங்கிறது இருக்குது. பட் அந்த இடத்துலேருந்தும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். அண்ட் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் ஃபர்தராக கீழே இறங்கலாம். அது டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 56,236 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். பட் இந்த டிமாண்ட் ஜோன் 1லேருந்து 2 வரைக்கும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அது ரிஸ்கான ஏரியாவும் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய ஜோன்லேருந்து, அதாவது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் 2க்கும் போகும் அப்படிங்கிறதும், டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2, 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது.